சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது? எதற்காக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிகழ்கின்றது? இதற்கெல்லாம் என்ன காரணம்? உன் வாழ்வில் நாள்தோறும் பலரை நீ சந்திக்கிறாய். ஆனால் ஒரு சிலரே உன் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனர். மிக சிலரோ உன் வாழ்வில் ஒரு அங்கமாகவே மாறிவிடுகின்றன. எதற்காக நீ அவர்களை சந்திக்க நேரிட்டது? எதற்காக இந்த நிகழ்வுகள்? ஏன் இந்த பிரிவு? யார்தான் உன் வாழ்க்கை துணை? இதன் பொருட்டு உன் வாழ்வில் மேற்கொண்டு என்ன நடக்கும்? எப்பொழுது கை சேரப் போகிறாய்? இவை எல்லாவற்றையும் விளக்கமாக கூறவே இன்று நான் இங்கு வந்துள்ளேன். சற்று கவனமாகவும் பொறுமையாகவும் இறுதி வரை கேள். வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு கர்மாவை நாம் ஏற்படுத்துகிறோம். அதாவது அந்த கர்மாக்களின் மூலம் ஏதாவது பெற்றுக்கொள்கிறோம் அல்லது அடுத்தவருக்கு ஏதேனும் ஒரு உபகாரம் செய்கிறோம். சில சமயங்களில் ஏமாற்றப்படுகிறோம், பல சமயங்களில் ஏமாற்றுகிறோம். சிலருக்கு நல்லது செய்கிறோம், பலரிடம் இருந்து அளவுக்கு அதிகமாக நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். இந்த கொடுக்கல் வாங்கலே ருணபந்தம் எனப்படுகிறது. சிலரது உறவுகள் ஆனந்தத்தை கொடுக்கிறது, சிலருடைய வருகை மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. சிலர் கூடவே இருந்து தொல்லைப்படுத்துகிறார்கள், சிலரின் வருகை துக்கத்தை ஏற்படுத்துகிறது. பல சமயங்களில் இது ஏன் நடக்கிறது என்று தெரியாமலேயே தன் போக்கில் நம் வாழ்வில் பல நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. கனவில் கூட காண முடியாத பல ஆச்சரியங்கள் நமக்கு சில சமயங்களில் ஏற்படுகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள்? நாமே நம் தாய் தந்தையை சகோதரர் சகோதரிகளாய், நபர்களாய், நண்பர்களாய், மனைவி பிள்ளைகளாய் தேர்ந்தெடுக்கவில்லை. நண்பர்களை நாமே தேர்ந்தெடுக்கலாம் என்று கூறலாம். ஆனாலும் அதுவும் தானே நிகழ வேண்டும். நம்மால் உருவாக்க முடியாது. முயற்சி மட்டுமே நம்முடையது. முடிவு நம் கையில் இல்லை. இவர்தான் உன் வாழ்வில் நண்பர் என்று உனக்கும் அவருக்குமான ஒரு பந்தம் இருந்தால் மட்டுமே அது இந்த பிறவியில் நிகழும். ஆக இப்பிறவியே நீ யாரை சந்திக்க நேர்ந்தாலும், யாரை கடந்தாலும், யார் உன் வாழ்வில் நுழைந்தாலும் ஒருவருடைய செய்கைகளோ வார்த்தைகளோ குரலோ சிறிதாகவோ பெரிதாகவோ நல்லதாகவோ கெட்டதாகவோ எப்படி ஆகினும் ஒரு சிறு பாதிப்பு ஏதேனும் உன் வாழ்விலோ அல்லது உன் மனதில் ஏற்படுத்தும். அவ்வாறும் உனக்கும் ஒரு பந்தம் நிச்சயமாக இருக்கும். ஒரு சிலர் நம் வாழ்க்கையில் இருந்து திடீரென்று காணாமல் போய்விடுவர். அதில் இருப்பார் மட்டுமல்ல, பல காரணங்களால் நிகழும் அதே நபர் மீண்டும் நம் வாழ்வில் வேறு கோணத்தில் வேறு பார்வையில் தோன்றுவார். ஏதோ ஒன்று நம்மை அடுத்தவர் ஈர்க்கிறது அல்லது அடுத்தவரை காரணம் இல்லாமல் வெறுக்க வைக்கிறது. அது என்ன சமன் செய்யாமல் மிச்சம் வைத்திருக்கும் கர்ம கதக்களின் எச்சங்களே அவ்வாறு ஒரு ஈர்ப்பை அல்லது வெறுப்பை ஏற்படுத்துகிறது. இதற்கெல்லாம் தெரிந்த ஒரே ஒரு காரணம் நம்முடைய கர்ம வினைதான். இது நாள் வரையில் எத்தனையோ பிறவிகளை நாம் கொண்டு இருக்கிறோம். அத்தனை பிறப்புகளும் பல பாவ புண்ணியங்களை சேர்த்திருக்கிறோம். நாம் செய்த அத்தனை வினைகளையும் நாம் தான் அனுபவித்து ஆக வேண்டும். அத்தனை கர்மாக்களையும் நாம் தீர்த்தாக வேண்டும். இந்த கர்மா நிறைவடையாமல் நம்முடைய இந்த பிறவி முடிவடையாது. யாராலும் யாருக்கும் எந்த கர்மாவையும் ஏற்படுத்தவோ உருவாக்கவோ முடியாது. அவரவர்களின் செய்வினைகளின் பயனாலேயே அவரவரின் அன்பும் மற்றும் மாற்றும் வாழ்க்கையை அமையும். துக்கமும் சந்தோஷமும்
சண்டையும் சமாதானமும், ஏற்றமும் இரக்கமும் வெறுப்பும் ஆதரவும் அவரவர்களின் கர்ம கதியே. இதைத்தான் தீதும் நன்றும் பிறத்தர வாரா என்று சொல்லப்படுகிறது. இந்த வாழ்க்கை நடைமுறையில் நாம் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒன்றை கற்கிறோம் அல்லது கற்றுக்கொள்கிறோம். இதில் நாம் அனைவரும் அதிகமாக கற்கப்பட்டு அல்லது கற்பிப்பதும் நாம் துணையுடன் மட்டுமே. இந்த வாழ்க்கை துணை என்பது நீ பிறவி எடுக்கும் பொழுதே உன் பந்தத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் அந்த துணையை நீ காண்பதற்கு முன்போ அல்லது அந்த துணையை நீ அடைவதற்கு முன்போ உனக்காக இருக்கும் கர்மாக்களை நீ கடந்தாக வேண்டும். உன் வாழ்க்கை துணை என்பது உன் உட்பிரிவுகளால் வந்த ருணபந்தம். இந்த ருணபந்தத்தை யாராலும் முடித்துவிட முடியாது. இந்த ருணபந்தத்தில் வீரியத்தை பொறுத்தே உன் துணையிடம் நீ விரைவில் சேர முடியும். கண்முன் காண்பித்த துணையை கை சேர முடியவில்லை என்று நீ தவிப்பது கூட முற்பிறவியின் கர்மாதான். ஆனால் நீ இதில் கவலைப்படுவதோ வருத்தப்படுவதற்கோ ஒன்றுமில்லை. உனக்கென்று உன் கண் முன்னால் காண்பிக்கப்பட்ட பந்தம் உன்னை வந்தே சேரும். அது உனக்கான ருணபந்தமாக இருந்தால் யாராலும் தடுக்க முடியாது. வினை விதித்த வழியில் விதி நடக்கும். விதி வகுத்த வழியில் நாம் நடக்க வேண்டும். நமக்கு விதிக்கப்பட்டது நம் கடமையை செய்வது மட்டுமே. பலனை இறைவனிடம் விட்டுவிடு. நடப்பதை ஏற்கும் பக்குவத்தை மட்டுமே நீ வளர்த்து கொள்ள வேண்டும். அதை நீ மாற்ற முயலும் போது மேலும் மேலும் சோகத்தை மட்டுமே நீ பலங்க பெறுவாய். எனவே எது நடக்கின்றதோ அது நிச்சயம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று என்றும் அதில் உனக்கு நன்மையே தரும் என்பதில் மட்டும் உறுதியாக இரு. உனக்கான பந்தம் உன்னை விட்டு போகாது. ஆனால் எதற்கும் நிதானமும் பொறுமையும் தேவை. உனக்கு நடக்க போகும் நல்லதை யாராலும் கெடுக்க முடியாது. அதே போல தீமையை யாராலும் கொடுக்கவும் முடியாது. இப்பொழுது உன் துணை யார் என்று புரிந்து கொண்டாயா? விளங்கவில்லை என்றால் மீண்டும் ஒரு முறை கேள். உனக்கென்று படைக்கப்பட்டவை உன்னை வந்து சேரும். உன்னை வந்து சேரும் வரை நம்பிக்கையோடு காத்திரு. நம்பிக்கை இருந்தால் அனைத்தையும் சாதிக்கலாம். ஓம் சாய்ராம். நன்றி.